நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம பக்கா மாசு விஜய் நேற்று ஒய்எம்சி திடல்ல தன்னுடைய இறுதி பரப்புரையை முடிச்சாரு. அதுதான் அவருடைய இறுதி பரப்புரை. இந்த பரப்புரையில கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் எனக்கு தெரிஞ்சு கடைசியா பேசுறதுனால 25 நிமிஷம் பேசியிருக்காப்ல. இந்த 25 நிமிஷத்தை இரவு தான் உட்காந்து முழுமையா கேட்டேன். பகல்ல கேட்டிருந்தேன், அதனால தேர்தல் பரப்புறதுனால முழுசா கேட்க முடியல. இரவு கேட்டேன். இரவு கேட்டதுக்கு அப்புறம் ஒரே ஒரு கேள்வி இருந்துச்சு. படித்த இளைஞர்கள், படித்த ஆசிரியர் பெருமக்கள், படித்த சில பொதுவான ஆட்கள் இந்த முட்டாப்பையில எப்படி ஆதரிக்கிறாங்க, இந்த முட்டாப்பைய பின்னாடி எப்படி போறாங்க அப்படின்னு கேள்வி இருந்துச்சு. ஏன் முட்டாப்பை அப்படின்னு சொல்றேன்னா, இந்த கூட்டத்தில் பேசும்போது இந்த விஜய் கேட்க சொல்றாப்புல, செந்தில் பாலாஜி வந்து சொந்த தொகுதியை விட்டு கோயம்புத்தூருக்கு ஏன் போனாரு அப்படின்னு கேட்குறாப்புல. லாஜிக்கான கேள்வி. ஏன்னா 20 வருஷமா அதே தொகுதியில் ஜெயிச்ச செந்தில் பாலாஜி ஏன் கோயம்புத்தூருக்கு போகணும் அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. லாஜிக்கா சரியா இருக்குல்ல. லாஜிக்கா கேட்குற இந்த முட்டாப்பைய அடுத்த கேள்வி கேட்குறப்பல, எடப்பாடி தொகுதியை விட்டுட்டு நீங்க வேற தொகுதியில் நிற்க தயாரா அப்படின்னு கேட்குறாப்புல. செந்தில் பாலாஜி சொந்த தொகுதியை விட்டு கோயம்புத்தூர் போனா கோயம்புத்தூருக்கு ஏன் போன, உன் சொந்த தொகுதியில் ஏன் நிற்கிறேன்னு கேட்குற அந்த முட்டாப்பைய, எடப்பாடி தொகுதியை நீங்க தொடர்ச்சியா ஜெயிக்கிறீங்க, முடிஞ்சா எடப்பாடி விட்டுட்டு வேற தொகுதியில் நின்று காட்டுங்கன்றான். அப்புறம் ஏன் சார் 20 வருஷமா கரூர்ல மட்டுமே, கரூர் பகுதியில மட்டுமே போட்டி போட்ட உங்களுடைய ஒரு அடிமைய ஏன் கோயம்புத்தூர் வரைக்கும் ஓட வச்சீங்க? இந்த சேலத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த தொகுதியில மட்டுமே போய் பதுங்கிக்காம தமிழ்நாட்டில் வேற ஏதாவது ஒரு தொகுதியில நின்று உங்களால ஜெயிச்சு காட்ட முடியுமா? சாரி முதல்ல நிக்க முடியுமா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஏன்னா ஒண்ணு இந்த பக்கம் நிக்கணும், அந்த பக்கம் நிக்கணும். செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் போனா ஏன் போனேன், எடப்பாடி விட்டு போகலாம் ஏன் போகல? இதனாலதான் இவன் முட்டாப்பைன்னு சொல்றேன். இந்த முட்டாப்பைன்னா அதாவது அந்த நேரத்தில் அவன் பேசும்போது ரொம்ப அழகா தெரியும். ஆனா உட்கார்ந்து கேட்டு பார்த்தா அவன் எவ்வளவு பெரிய தற்குறின்னு தெரிய வரும். இந்த தற்குறி தமிழ்நாடு அரசு அடுத்து ஏன் இன்னொரு முட்டாப்பைன்னு சொல்லி காரணம் சொல்றேன். தமிழ்நாடு அரசு 5 லட்சம் கோடி கடன் வாங்கிடுச்சுன்னு சொல்றாப்ல. யாரு? இந்த முட்டாப்பைய விஜய். அடுத்து இவர் சொல்றாப்ல, தாலிக்கு தங்கம், அண்ணன் சீரு, தாய்மாமன் சீரு, 2500 ரூபாய், 200 யூனிட் மின்சார இலவச பஸ். இதுக்கெல்லாம் பட்ஜெட்டை போடணும்னா 20 லட்சம் கோடி கடன் வாங்கணும். தமிழ்நாடு அரசு 5 லட்சம் கோடி கடன் வாங்கிச்சுன்னு சொல்றாப்புல. இவர் கொடுத்துக்கிற திட்டத்தை அடிப்படையில் பார்த்தோம்னா ஏற்கனவே 100 யூனிட் மின்சார இலவசம், இவர் 200 யூனிட். ஏற்கனவே மின்சாரத்துறை நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. மின்சாரத்தை நான் 24 மணி நேரமும் கொடுப்பேன், அது குறைந்த விலையில கொடுப்பேன் அப்படின்னா திமுக அதிமுக மாற்று. பேருந்தை தரமா இயக்குவேன், காசு கொடுத்து பயணம் பண்ணுங்க அப்படின்னா அது மாற்று. கல்வியை தரமா கொடுத்துருவேன், மருத்துவத்தை தரமா கொடுத்துருவேன், அதுக்கு நான் இடைநிற்றலுக்கோ எதுக்கோ பணம்லாம் உங்களுக்கு தர வேண்டிய தேவையில்லை, இலவசம் கிடையாது அப்படின்னு சொன்னா அது மாற்று. அதே போல நான் அந்த 2500 2000 இதெல்லாம் தர மாட்டேன், அடிப்படை தேவையை செஞ்சு கொடுத்துருவேன், அத்தியாவசிய தேவையை செஞ்சு கொடுத்துருவேன்னா மாற்று. அவங்க 2000 கொடுக்குறாங்க, இவர் 2500. அவங்க கொடுக்க முடியாதா 2000? ஆனா இவரு கொடுக்க முடியுமா? அவங்களால 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்களாம். இவரு 200 யூனிட் மின்சாரம், கல்வி கடன் ரத்து, கூட்டுறவு கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து, அந்த பக்கம் பார்த்தா இலவச பஸ், 2500, காஞ்சி பட்டுப்புடவை, அண்ணன் சீரு, தாய்மாமன் சீரு, தங்கம் எல்லாம் கொடுப்பாராம். கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி கடன் வாங்கினா மட்டும்தான் விஜயனுடைய நலத்திட்டங்களை செய்ய முடியும். எப்படி வாங்குவேன்? வாட் இஸ் சோர்ஸ்? அப்ப இவன் எவ்வளவு பெரிய முட்டாப்பைன்னு தெரியுதா? 5 லட்சம் கோடி கடன் வாங்கியே ஒழுங்கா செய்ய முடியலன்றாரு. நான் இதெல்லாம் செய்வேன், இதுக்கு 20 லட்சம் கோடி வேணுமே, எப்படி செய்வீங்க? நீங்க கொடுத்த இலவச ஃப்ரீ ஸ்கீமுக்கு மட்டும் தேவைப்படும். அது இல்லாம தமிழ்நாட்டுடைய பள்ளிக்கூடம் கட்டணும், மருத்துவமனை, சுற்றுலாவை மேம்படுத்தணும், 38 துறைகள் இருக்கு, நிர்வாகம் பார்க்கணும், ரேஷன் பொருட்கள் கொடுக்கணும், எவ்வளவு செலவாகும்? அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அப்ப இவன் முட்டாப்பைன்னு தெரியுதா? இந்த விஜய் ஒரு வடிகட்டின முட்டாள் என்பதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு தெரியுமில்ல. எதற்காக இந்தியாவில் 18 வயதுக்கு மேல வாக்குரிமை கொடுக்கப்பட்டிருக்கு? 18 வயது வந்திருந்தா உடல் ரீதியாக மன ரீதியாக ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, மென்டலி அண்ட் பிசிக்கலி ஸ்ட்ராங் ஆயிருவாங்க. அதனாலதான் திருமண வயதும் 18க்கு மேல, வாக்களிக்கிற உரிமையும் 18க்கு மேல. ஆனா இந்த முட்டாள் என்ன சொல்றதுன்னா, வீட்டுல கூடிய குட்டி குஞ்சான்ஸ் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் போய்
யாராவது வாக்களிக்க மறுத்தாங்கன்னா, யாராவது ஓட்டு போடாமல் இருந்தாங்கன்னா அவங்க காதுல மெல்லமா போய் விசில வச்சு ஊதி அவங்களுக்கு வந்து ஓட்டு போட டிவிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி விசில் சின்னத்தை ஓட்டு போட சொல்லி அனுப்பி வைக்கணுமா. வாக்கை யார்கிட்ட கேட்கறான் பாருங்க, சின்ன குழந்தைகிட்ட கேட்கறான். ஏன்னா பெரியவங்க யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அறிவுள்ள குறைந்தபட்ச வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலை புரிந்து கொண்ட, இவனால இது எதையுமே செய்ய முடியாது, இவன் நடிக்கிறான் அப்படின்னு தெரிந்த யாரும் வாக்களிக்க மாட்டாங்க. சில தற்குறிகள் இருக்காங்க, அது வெளிநாட்டு இருந்து பயணிச்சுட்டு போறோட பல தற்குறிகள் இங்க வருது. பல தற்குறிகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கு. அந்த தற்குறிகள் ஓட்டு போடும். மாற்றம்னா என்னன்னு தெரியாத விஜய் மாற்றுங்கிறான். மாற்றம் வேணுங்க விஜய்க்கு போடுறேன், மாற்றம் வேணும் சொல்லி எப்படி விஜய்க்கு போடுவேன்? திமுக அதிமுக விஜய் எந்த இடத்துல மாறுபடுறாரு? மாற்றம்னா எது மாற்றம்? அவர் 2000 கொடுக்குறாங்க, இவர் 2000 கொடுக்குறாங்க, எப்படி மாற்றம்? அவங்க வந்து ஃப்ரீ ஸ்கீம் கொடுக்குறாங்க, இவங்க ஃப்ரீ ஸ்கீம் கொடுக்குறாங்க, என்ன மாற்றம்? நான் வந்த கல்வியை, மருத்துவத்தை, குடிநீரை மேம்படுத்துவேன், விவசாயத்தை மேம்படுத்துவேன், எந்த திட்டமும் கிடையாது. காவிரி பிரச்சனை பற்றியோ, முல்லை பெரியார் பிரச்சனை பற்றியோ, பாலாற்று சிக்கல் குறித்தோ, கச்சத்தீவு குறித்தோ எந்த விதமான புரிதலும் கிடையாது. தமிழ்நாட்டுடைய சீம கருவேல மரம் இருக்கணுமா வேண்டாமா அவனுக்கு எந்த புரிதலும் கிடையாது. தைல மரம் இருக்கணுமா வேண்டாமா அவனுக்கு எந்த புரிதலும் கிடையாது. எந்த அடிப்படையுமே தெரியாதுங்க. ஒரு வட்டி கட்டின முட்டாளு எவனோ எழுது ஸ்கிரிப்ட் எடுத்து கொண்டு படிக்கிறான். அவன் ஜோசப் விஜய் என்பதனாலே ஓட்டு போட சில பேரும், அவன் நடிகன் என்பதனாலே ஓட்டு போட சில பேரும், அவன் மாற்றத்தை கொண்டு வருவான்னு ஓட்டு போட சில பேரும். மாற்றம்னா எப்படி அந்த மாற்றத்தை கொண்டு வருவாரு? 106 வேட்பாளர்ல அதிமுக கடன் வாங்கி போட்டிருக்காரு. திமுக நேற்று வரைக்கும் இருந்தவன் இன்னைக்கு தாவேக்கால வேட்பாளர், பிஜேபி நேற்று வரைக்கும் இருந்த இன்னைக்கு தாவேக்கால வேட்பாளர். அவன் எப்படி மாற்றத்தை கொண்டு வருவான்? இந்த குட்டையில ஊர்ன மட்டை எடுத்துக்கொண்டு இவர் நிப்பாட்டுறாரு, இவர் எப்படி மாற்றத்தை கொண்டு வருவாரு? இந்த தொகுதியில் இருக்கிற வேட்பாளர் மீது குற்ற பின்னணி இருக்கு, பாலியல் வன்கொடுமை வழக்கு இருக்கு, கஞ்சா வழக்கு இருக்கு, ஆள்கடத்தல் வழக்கு இருக்கு. இப்படிப்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் இறக்கி விட்டுக்கிட்டு இவர் எப்படி மாற்றத்தை கொண்டு வருவாரு? அது ஒரு பக்கமா. இதெல்லாத்தையும் தாண்டி குழந்தைங்கிட்ட போய் நீங்க அப்பா அம்மாட்ட அழுது கிண்டர் ஜாய் கேட்பீங்களோ, எப்படி சாக்லேட் கேட்பீங்களோ, எப்படி ட்ரெஸ் கேட்பீங்களோ, அது மாதிரி அடம்பிடிச்சு ஓட்டு போட சொல்லுங்க. இப்படி ஒரு முட்டாளை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? குழந்தைங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு சொல்லி கொடுப்பது குழந்தை சொல்லுமா, அப்பா அம்மா சொல்லுவாங்களா? குழந்தை தான் கூப்பிட்டு அம்மா இதுதாம்மா நல்லது, இதுதாம்மா கெட்டது அப்படின்னு குழந்தை அம்மாவுக்கு சொல்லுமா, அம்மா குழந்தைக்கு சொல்லுவாங்களா? குட் டச் பேட் டச்னா என்னங்கிறத குழந்தை சொல்லுமா, அம்மா சொல்லுவாங்களா? எது நல்ல ட்ரெஸ், எந்த ட்ரெஸ்ஸை போடணும்னு அம்மா சொல்லுவாங்களா, குழந்தை சொல்லுமா? இந்த வழியா போகணும்னு குழந்தை சொல்லுமா, அம்மா சொல்லுவாங்களா? எந்த ஸ்கூல்ல படிக்கணும், எந்த உணவை சாப்பிடணும், எந்த உடையை உடுத்தணும், யார்கிட்ட எந்த மாதிரி பேசணும், யார் கூட பழகணும், யார் கூட பழகக்கூடாது அப்படிங்கிறத அம்மா அப்பா குழந்தைகள் சொல்லுவாங்களா, குழந்தைகள் அம்மா அப்பாவுக்கு சொல்லுவாங்களா? குழந்தைங்க கேட்கறதுல கிண்டர் ஜாய், அது உடம்புக்கு ஆபத்து ப்ரோ விஜய், உடம்புக்கு ஆபத்து. கிண்டர் ஜாய் சாப்பிடுங்கன்னு ஒருத்தன் சொல்றாங்க குழந்தைங்களுக்கு, அவன் எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பான் பாருங்க. உடலுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கிண்டர் ஜாயை கேட்டு எப்படி வாங்கி சாப்பிடுவீங்களோ அது போல நீ கிண்டர் ஜாயை வாங்கி சாப்பிட்டு எங்க வீட்டு குழந்தை என்னமா ஆனாலும் உனக்கு பிரச்சனை கிடையாது. சரி, அந்த குழந்தைங்கள்லாம் அப்பா அம்மாட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க. அந்த குழந்தைங்களுக்கு நல்லது கெட்டதை சொல்லி கொடுப்பதே அப்பா அம்மாக்கு தான். ஆனா இப்போ குழந்தைங்க அப்பா அம்மாட்ட சொல்லி ஓட்டு கேட்கணுமா? எங்க வீட்டு குழந்தைகள் எங்களிடம் சொல்லி ஓட்டு கேட்பு இருக்கட்டும், உங்க வீட்டு பிள்ளைகள் விசிலுக்கு ஓட்டு போட சொல்லுமா? உங்க பொண்ணு வெளியே எங்க அப்பா ரொம்ப நல்லவர், எங்க அப்பா பெண்களை மதிக்கக்கூடியவர், எங்க அப்பா குடும்பத்தை மதிக்கக்கூடியவர், எங்க அப்பா உயிராக குடும்பத்தை நேசிக்கக்கூடியவர், பெற்ற பிள்ளைகளை கண்போல பார்த்துக் கொள்வாரு, அதுபோல உங்களையும் பார்த்துக் கொள்வாரு, எங்களையும் என் அண்ணனையும் பார்த்துக் கொள்வது போல, எங்க அம்மாவை பார்த்துக் கொள்வது போல இந்த நாட்டையும் பார்த்துக் கொள்வார் என்று உங்கள் மகா திவ்யா ஷாஷா பேசினால் நான் விசிலுக்கு ஓட்டு போட தயாரா இருக்கேன். உங்களுடைய மகன் சேசன் சஞ்சய் வெளியே எல்லார் வீட்டு குழந்தையும் அவங்க அப்பா அம்மா சொல்ல சொல்றீங்களே, உங்க குழந்தை உங்கள் சேசன் சஞ்சய் வெளியே சென்னையில் இருக்காரு, இன்னைக்கு இரவு கூட சொல்லாமே எங்க அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர், தங்கமான மனுஷன், அவர் நாட்டுக்காக உழைக்க வந்திருக்காரு, தன் சொத்துக்களை எல்லாம் வித்துட்டு வந்திருக்காரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு, கேரட் உச்சத்தையே உதறிருக்காரு, அவரை போல ஒரு மனுஷன் நான் பார்த்ததே கிடையாது, ஹி இஸ் a குட் லீடர், என் ஃபாதர் என்பதை தாண்டி குட் லீடர் அப்படின்னு உங்க மகன் சஞ்சய் வெளியே பொதுவெளியில பேச வேண்டாம், ஒரு ட்வீட் போட சொல்லுங்க. அப்புறம் நீங்க மற்ற குழந்தைங்க ஓட்டு போட சொல்லுங்க. உங்க குழந்தைங்க பேசாது, உங்க பொண்ணு பேசாது, உங்க மனைவி பேச மாட்டாங்க, உங்க அப்பாவே மிரட்டி பேச வச்சிருப்பீங்க, அது ஒரு விஷயம். பேசணும் அடுத்த மாதம் பேமெண்ட்டை கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் பிகின் மினிஸ்டர் அவன் பேசிட்டு போயிருக்காரு, பெரிய மனுஷன். உங்க மகளோ உங்க மனைவியோ உங்க மகனோ உங்களுக்காக ஆதரவு தெரிவித்து விசில் சின்னத்துக்கு வாக்களியுங்கள் என்று வெளிப்படையாக சொல்வார்களா? அடுத்த வீட்டு குழந்தை அவங்க அப்பா அம்மா போய் சொல்ல சொல்றீங்களா? உங்க வீட்டு குழந்தை உங்களுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி நிற்குமா? களத்தில் நிற்க வேண்டாம், குடும்பத்தை அரசியல் கூட கொண்டு வர வேண்டாம், பொதுவாக வெளியவா சொல்லுமா? பேசாது இல்ல.
எங்க வீட்டு குழந்தைங்க மட்டும் பேசணும்னு. இந்த தமிழ்நாட்டை வந்து எல்லா மதமும் சம்மந்தங்க, எல்லா மதமும் நம்ம மதங்க, தமிழ்நாட்டை யாராலையும் பிடிக்க முடியாது, ஏன்னா நல்லிணக்கமான மாநிலம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சிறுபான்மைக்கு ஒரு பிரச்சனைனா இந்த விஜய் வந்து நிப்பான் நிப்பான் நிப்பான், என்ன நிப்பான் மைண்டுக்கு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கீங்களா? நிப்பான் நிப்பான் நிப்பான்னா என்ன நிப்பான்? எங்க நிப்பான்? எதுல நின்றுருக்கான்? திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமியருக்கும் இந்துக்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டுச்ச, கலவர சூழல் ஏற்பட்டுச்ச, அப்ப இந்த நிப்பான் எங்க போய் நின்னீங்க? திருப்பரங்குன்றம் சமீபத்தில் நீங்க கட்சி தொடங்கிய பிறகு வந்து பிரச்சனை. நீங்க வந்து பாபர் மசூதிக்கு பேசல, நீங்க கோயம்புத்தூருக்கு பேசல, சிஏ என்பிஆர் என்ஆர்சிக்கு பேசல, இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலைக்கு பேசல, இல்ல என்ஐஏங்கிற ஆள் தூக்கி சுட்டத்தை எதிர்த்து பேசல, அதெல்லாம் கூட விட்டுருவோம், அதெல்லாம் கூட வேணாம். ஆனா இப்போ நீங்க கட்சி தொடங்கிய பிறகு, நீங்க ஆக்டிவா களத்தில் இறங்கிய பிறகு நடந்த சிக்கல், திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்கா, திருப்பரங்குன்றம் மலை என்று ஒரு சர்ச்சை போகுது, அதில் ஒருத்தர் தீக்குளிச்சு இறக்குறாரு, லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க, காவல்துறை நீதிமன்றத்துக்கு போது ஒரு வார்த்தை கூட இதுவரைக்கும் அது பத்தி பேசாது. நீங்க முதல்ல அந்த மக்களுக்கு ஆதரவா நிப்பீங்கன்னு சொல்றது எவ்வளவு பெரிய வேடிக்கை. இதுல எப்படி ஒன்று சிறுபான்மைன்னு சொல்ற? நீ முதல்ல எப்படி சிறுபான்மை? சிறுபான்மைங்கிற வார்த்தையை ஒருத்தர் ஏற்றுக்கொள்றான்னா அவனை மாதிரி ஒரு ஏமாற்று பெருமை இருக்கவே முடியாது. அது ஒரு, நீங்க இஸ்லாமியர்கள் இந்த மண்ணினுடைய பூர்வகுடி மக்கள், மதத்தால் மார்க்கத்தால் இஸ்லாமியர்கள், இனத்தால் மொழியால் பண்பாட்டால் கலாச்சாரத்தால் அவர்கள் தமிழர்கள். அதே போலதான் கிறிஸ்தவ மக்களும், கிறிஸ்தவ நாடாரோ இல்ல கிறிஸ்தவ தேவேந்திரரோ இல்ல கிறிஸ்தவ தேவரோ இல்ல வன்னியரோ கோணாரோ பிள்ளைமாரோ எல்லா சமூகத்திலும் கிறிஸ்தவ இருக்காங்க, கிறிஸ்தவ வன்னியர் மகன் இருக்காங்க, கிறிஸ்தவ உடையார், கிறிஸ்தவ பறையர் இருக்காங்க. இவங்களாம் யாரு? மண்ணினுடைய பூர்வகுடி மக்கள். அவங்க எப்படி சிறுபான்மையாக முடியும்? ஒரு மத சிறுபான்மைன்னு ஒண்ணு இருக்கா? முதல்ல மத சிறுபான்மை ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்படி பார்த்தா கிறிஸ்தவ மதம் உலக முழுமைக்கு அவங்க பெரும்பான்மை, இஸ்லாம் உலக முழுமைக்கு பெரும்பான்மை, மதத்தாலும் பார்த்தாலும் பெரும்பான்மை, இனத்தால் பார்த்தாலும் தமிழனாக பெரும்பான்மை. எந்த இடத்துல சிறுபான்மை? சிறுபான்மை என்று சொல்லே முதல்ல ஆபத்தானது. அது அந்த மக்களை என்ன சொல்றது, இந்த நிலத்திலிருந்து அப்புறப்படுத்துறதுக்கான ஒரு சொல்லு, அவங்களை அடக்குவதற்கான சொல்லு. அதை சொல்லி நான் சிறுபான்மை காவலை, நான் சிறுபான்மை மக்களுக்காக நிப்பான் நிப்பான் நிப்பான். சிறுபான்மைக்காக நிக்க வேண்டாம். கரூர்ல உன்னை பார்க்க வந்து செத்தவனுக்கு நிக்கல. அந்த கரூர் பிரச்சனை பத்தி பேசும்போது கூட என்ன சொல்றாருன்னா, கரூர் விளக்கில் என் மேல பழி போட்டீங்க, இந்த பழி போட்டதுக்காக நீங்க ஒவ்வொரு நாளும் அனுபவிப்பீங்க. கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லைங்க. நான் கூட கொஞ்சமா திருந்திருப்பான்னு நினைச்சேன். கொஞ்சம் கூட துளி அளவுல குற்ற உணர்ச்சி இல்லை. கரூர் மக்கள்கிட்ட போய் கேளுங்க, என்னை பத்தி சொல்லுவாங்க, என்னன்னு சொல்லுவாங்க. ஆவணமா இருக்கு, ஆதாரமா இருக்கு. கரூர் மக்கள் சொன்னது எடுத்து நான் தான் முதல்ல போட்டேன், அப்புறம் எல்லாரும் எடுத்து போட்டாங்க. இப்போ வரைக்கும் அந்த வழக்கிலிருந்து தப்பித்து போவதற்கும் அந்த பழியை தூக்கி அரசு மீது போட்டுவிட்டு ஓடுவதுக்குத்தான் தயாரிக்கக்கூடிய தன் தவறை உணரவே இல்லை. நீங்க விஜய் மாற்றம் கொண்டு வர போறாரு, விஜய் பெரிய என்னதான் நீங்க விஜய் பத்தி சொன்னாலும் நாங்க விஜய்க்கு தான் வாக்களிப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா குப்பைகளும் தாராளமா விஜய்க்கு போட்டு விடுங்க. ஆனா ஒரு நாள் ஏண்டா இவர்கள் எல்லாம் விஜய்க்கு வாக்களிக்க கூடாதுன்னு சொன்னாங்க, விஜய்க்கு வாக்களித்தால் எவ்வளவு பெரிய ஆபத்து வரும்னு சொன்னாங்க என்பதை நிச்சயமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன். நான் என் தாய்மொழி தமிழ் மீது சத்தியம் என்று சொல்றேன். ஒரு நாள் விஜய்க்கு வாக்களித்ததற்காக அத்தனை பேரும் வேதனைப்படுவீங்க, வருத்தப்படுவீங்க. இந்த மாதிரி ஒரு சாடிஸ்டுக்கு, இந்த மாதிரி ஒரு சைக்கோவுக்கு, இந்த மாதிரி ஒரு மன நோயாளிக்கு, இந்த மாதிரி ஒரு முட்டாளுக்கு, ஒரு தற்குறிக்கு, அடிப்படை அரசியல என்னன்னே தெரியாத, தன்னை தான் சிஎம் ஆகணுங்கிற கனவை தவிர வேற எதுவுமே தெரியாத, தமிழ்நாட்டினுடைய வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு எதுவும் தெரியாத ஒருத்தனுக்கு வாக்களிச்சிட்டுமே இவனா முதலமைச்சர் அப்படின்னு வெக்கப்படுகிற வேதனைப்படுகிற அளவுக்கு விஜய் ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் அதுக்கான வாய்ப்பு எங்கேயுமே கிடையாது. 234 தொகுதியிலும் வாஸ் அவுட் ஆக போறது உறுதி. ஆனால் தப்பி தவறி அது சொல்ல 2,35,00,000 பேர் இருக்காங்க, 3 கோடி ஓட்டே விழுந்ததுங்க விஜய்க்கு. 3 கோடி ஓட்டு விழுந்துருது. விழுந்த ஆட்சிக்கே வந்திருந்தாரு. ஆனால் அவருக்கு வாக்கு செலுத்திருக்காங்க. நீங்க அத்தனை பேரும் வெக்கப்படுவீங்க. இப்போ கரூர் விஷயத்துக்கு வரேன். கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. ஏன் மேல பழியை தூக்கி போடுறீங்க? போய் சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு ஏன் மேல பழியை தூக்கி போடுறீங்க? லேட்டா வந்துட்டாருன்னு போலீஸ் கொடுத்த டைம்ல நாங்க இருந்தேன். 27/9/2025 அன்று மக்கள் சந்திப்பு நடைபெறும் இடம் மற்றும் நேரம் பின்வருமாறு: நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் KS திரையரங்கம் அருகில் காலை 8:45 மணிக்கும், கரூர் மாவட்டம் கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் நண்பகல் 12 மணிக்கும் நடைபெற உள்ளது. வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பதை தெரிவிச்சு. கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. ஏன் மேல பழியை தூக்கி போடுறீங்க? இப்போ வந்துட்டு விஜய் வந்துட்டு 12 மணிக்கு வரேன்னு சொன்னார். 12 மணிக்கு கரூர் வரேன்னு ஆள் காலையில் 6 மணிக்கு அங்கே ஃப்ளைட் இருக்கணும். இப்போ ரெண்டாவது வந்துட்டு அவர் வரது வந்துட்டு ப்ரைவேட் ஏரோப்ளைன் தான் வராது, ப்ரைவேட் ஜெட்டு.
அதில் தான் வராரு. அப்படி அங்கேருந்து வந்துட்டு இங்கே வரும்போதே வந்துட்டு நம்ம திருச்சியில் வந்துட்டு பர்மிஷன் அங்கே வந்துட்டு ஃப்ளைட் எத்தனை மணிக்கு எடுக்கிறோம், இங்கே எத்தனை மணிக்கு லேண்ட் ஆகிறோம், இங்கேருந்து நம்ம திரும்ப ரிட்டர்ன் நம்ம கரூர்லேருந்து நம்ம திருச்சியில் போய்ட்டு ஃப்ளைட் ஏறினாலும் இல்லை சேலத்தில் ஏறினாலும் அந்த ஃப்ளைட்டுக்கு வந்துட்டு முன் அனுமதி வாங்கணும், குறிப்பிட்ட டைம் வாங்கணும் கண்டிப்பாக. அப்போ வந்துட்டு விஜய் வந்துட்டு இப்போ இங்கே 8 மணிக்கு தான் வருவார்னா அந்த ஈரவங்கத்தை சொல்லி தொலைலாம் இல்லைங்க சார். நாங்கள் யாரும் போய் வந்திருக்க மாட்டோம்ல. இப்போ விஜய் வந்துட்டு சாயந்தரம் வந்துட்டு 7 மணிக்கு வராரு. 5 மணிக்கு போயிட்டு நாங்கள் கூட்டம் உள்ள நெரிசல் எல்லாம் போகலைங்கண்ணா. நீங்கள் சாதாரண படியில் உட்காந்து நாங்கள் சாதாரணமாக படியில் உட்காந்துட்டு அந்த இடத்துல கரண்ட் இல்லங்கும் போது அவர் பேசுறது கேட்கலன்ட்டு எல்லாரும் இப்படி தள்ளிட்டு வராங்கண்ணா. ஒருத்தர் மேலே ஒருத்தர் பொத்துன்னு விழுக என்னாச்சுங்கன்னா குழந்தை மாசமானவங்க யாரும் எதுவுமே அங்கே பார்க்கறதுக்கு யாருக்கும் இல்லை. கரூரில் என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு வைப்பாங்க. நாங்கள் போனது இங்கே கிளம்புறப்ப 4 மணி, நாங்கள் 4:30 ஆயிடுச்சு. 4:30 நாங்கள் 4:30க்கு கூட்டத்துக்கு போனோம். 3 மணிக்கு வரேன்னு சொல்லுவோம். இங்கே அப்புறம் பார்த்தா 3 மணிக்கு வரேன்னு சொல்லி உங்களுக்கு என்ன பொதுவாக எப்படி தெரிஞ்சு? செய்தியில் எப்படி இப்போ இதில் போட்டுறதா, டிவியில் போடுறதா. வண்டி வர 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 எல்லாம் பின்னாடி சைடில் எல்லாம் தள்ள ஆரம்பிச்சிட்டா. பிடிச்சி எல்லாம் வேகமாக தள்ளவும் எல்லாம் தள்ளவும் கீழே விழுந்துட்டோம். அவர் தலைவர் அவர் வர கும்பல் இல்லை, அப்போல்லாம் பிரியாத கொஞ்சம் இருந்துச்சு. அவர் வரும்போது தான் கும்பல் சேர்ந்துக்குச்சு அப்படிங்கிறியா. 12 மணிக்கு மீட்டிங்னு சொல்லி தான் போனாங்க. காலையில் போயிட்டாங்களா? எத்தனை மணிக்கு போகிறாங்க? 12 மணிக்கு. 12 மணிக்கு அங்கே போயிட்டாங்க. சாயங்காலம்னா விட்டுருக்க மாட்டேன். இது பகல்லே? ஆமாம், 12 மணி. 12 மணிக்கு வர்றாருன்னு சொன்னோடனே 12 மணிக்கு முதல்ல டைம் வந்து 12 தான் சொன்னாங்க. வீட்டிலேருந்து எத்தனை மணிக்கு கிளம்பியிருப்பாங்க? அப்போ இங்கேருந்து 12 மணிக்கு. நாமக்கல்லேருந்து கரூர் வர வழியில இருந்த மக்கள் எல்லாரையும் நான் என்ன அம்போன்னு விட்டுட்டு வர சொல்றீங்களா? நாமக்கல்லேருந்து கரூருக்கு நான் எப்படி வந்தேன், எவ்வளவு நேரத்தில் வந்தேன், உலகமே லைவ்ல பார்த்துக்கிட்டு இருந்தது. வாய் கூசாம ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்க? கரூர் மாவட்டத்தில் மட்டும் வந்து நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங்க்கு தேனி மாவட்டம், ஈரோடு, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி இங்கேருந்து வரவழைக்கக்கூடிய காரணம். அப்போ அந்த கூட்டம் அதிகமாகும் போது அவருக்கு முதல்ல இன்ஃபர்மேஷன் கரெக்டாக கொடுத்துருக்கணும். சீக்கிரம் வாங்கன்னு சொல்லியிருக்கணும். இல்லைன்னா ஒன்று முடியலன்னா பட்சத்தில் கேன்சல் வரான்னு சொல்லியிருக்கணும். அப்படி வந்துட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து அவர் பாதுகாக்கிற மாதிரியும் மக்களை பாதுகாக்கிறவர்களுக்கு அவர் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வழிநடத்தி அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போலீஸ் சொன்ன மாதிரி முன்னாடியே இருந்து மீட்டிங் முடிச்சுட்டு போயிருக்கணும். அவர் பேச சொன்னாங்க அதை முடிச்சுட்டு போயிருக்கணும். இப்போ இறந்த பேர்பட்டு நம்ம அரசாங்கத்தையும் குறை சொல்லி எவரையும் குறை சொல்லி நடிகர் வந்து இன்னொரு விஷயம் 7 மணி நேரம் காக்க வச்சது ஒரு மகாகோடி தப்பு மக்களை. அதை தான் அரசும் சொல்கிறாங்க. மத்தியானம் 3 மணிக்கு வரேன்னு சொன்னார். 7 மணி 7 மணி ஆயிடுச்சு. எல்லாம் பட்டினியும் பசிமாக இருக்காங்க. இல்லை தண்ணி கொடுத்தாங்களா, இல்லை சாப்பாடு கொடுத்தாங்களா? அந்த டைம் வந்து அந்த டயத்து பிரகாரம் வந்தால் இவ்வளோ போய் ஆயிருக்காது. அந்த டயத்து பிரகாரம் இவங்க போயிருக்கணும். அதுவும் போகல. அது ஒரு பாயிண்ட் இருக்குது. அதையும் நம்ம சிந்திக்க வேண்டிய இது இருக்குது. கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு வைப்பாங்க. அங்கே வந்து 12 மணிக்கு இவர் அங்கே போனதே வந்து இங்கே வீட்டிலேருந்து கிளம்பும் வந்து 8:45 9 மணிக்கு பேசுறது 12 மணிக்கு 2 மணிக்கு தான் பேசியிருக்கிறாரு. லேட் பண்ண அவங்க வரும்போதே அந்த பஸ்ஸு வருது இல்லை, அப்போவே கூடவே நிறைய பேர் இட்டு வரார் பண்ணி லேட்டாக வராப்பல. அங்கே இவர் வரத்துக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து மயக்க அடிச்சு விழுந்துருக்குறாங்க. அதில் வந்து ஒரு டிஎஸ்பி சொல்லியிருக்கிறார், ஒரு 60 அடி மீட்டரில் நிப்பாட்டுங்க, முன்னாடியே நிப்பாட்டுங்க, இந்த மாதிரி கூட்டம் இருக்குது நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதையும் கேட்கல. ஏற்கனவே காலையிலேருந்து அவங்க 12 மணிக்கு வரேன்ட்டு மெசேஜ் வந்திருக்குது. 12 மணிக்கு வராரு விஜய், வராரு 12 மணிக்கு அப்படின்னா காலையிலேயே ஜனங்க வந்து 10 மணிலேருந்து ஜனங்க கூடியிருக்கிறாங்க. 10 மணி ஆயிடுச்சு, 11 மணி. அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்கல. 7 மணிக்கு வர்றதுக்கான காரணம் கூட்ட நெரிசல்னு சொல்கிறாங்க. முழுக்க விஜய் தாங்க காரணம். அது அந்த நிர்வாகி தாங்க காரணம். ஒரு 2 மணி நேரம் காக்க வைக்கலாம், 1 மணி நேரம் காய்க்கலாம், இல்லை 3 மணி நேரம் காய்க்கலாம். 12, 1, 2, 3, 4, 5, 6, 7 கிட்டத்தட்ட 8 மணி நேரம். இது சாதாரணம் சொல்கிறேன். 8 மணிலேருந்து கூட்டம் ஆரம்பிச்சு. நாமக்கல்லேருந்து கரூருக்கு நான் எப்படி வந்தேன், எவ்வளவு நேரத்தில் வந்தேன், உலகமே லைவ்ல பார்த்துக்கிட்டு இருந்தது. வாய் கூசாம ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்க? அவர் கேட்கிறாரு, என்ன பண்ணா இந்த விஜய், எதுக்கு இந்த விஜய் எதுக்குறீங்க? ஊழலை ஒழிக்க நினைச்சது தப்பா? லஞ்சத்தை ஒழிக்க நினைச்சது தப்பா? நல்ல ஆட்சிக்கு நினைச்சது தப்பா? என் மக்கள் நல்லா இருக்க நினைச்சது தப்பா? மீனவர்களும் மாணவர்களும் நல்லா இருக்க நினைச்சது தப்பா? என் பெண்கள்லாம் பாதுகாப்பு நினைச்சது தப்பா? எப்பாடே, நான் எவ்வளவோ பெரிய நடிகனை பார்த்துருக்கேன். உன்ன மாதிரி ஒரு நடிகனை சத்தியமா அந்த அரசியல பார்த்ததே இல்லை. நான் நடிகன் தான், ஏதோ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றீங்க. நான் நடிகன் தான், ஆனால் அரசுக்கு ஒரு நடிச்சனாங்கிறாப்ல. தஞ்சாவூர் மேடையில் ஃபீலிங்ஸை போட்டுக்கிட்டு குறுக்க மறுக்க போனீங்களே, அதுக்கு பேர் என்ன? ஒரே நேரத்தில் ஒருத்தன் ஒரு மேடையில் எமோஷனலாக அப்படி பேசி சிரிக்கிறாப்புல, திடீர்னு பார்த்தா அழுறாப்புல, திடீர்னு குறுக்க மறுக்க போறாப்புல,
மேடையில் நின்று ஆடுறாப்புல, இதுக்கு பேர்லாம் என்ன? இதுக்கு பேர் என்ன? முதல்ல துண்டெடுத்து போகிற மேலே துண்டெடுத்து போடுறது, போதிக்கு மேலே போதிக்கு போடுறது, அவனுக்கு வந்து பிளேயிங் கிஸ்ஸை கொடுக்கறது, அவனுக்கு இது பண்ணிட்டு பாலை போடுறது, காட்டை பிடிச்சி எரிகிறது, இதுக்கெல்லாம் பேர் என்ன? எந்த அரசியல்வாதி முதல்ல டர்னா கதம் கதம் ஓகையா மாசா கெத்தா அப்படிலாம் பேசுவாங்களா? இப்படிதான் விஜயகாந்த் பையன் பேசி தெரிஞ்சான். விஜயகாந்தோடைய ஒஸ்ட் வெர்சன். விஜயகாந்த் நடிகர், கோட்பாடு இல்லாத கொள்கை இல்லாத ஒரு தலைவராக வந்தார். ஆனால் இயல்பு நல்ல மனுஷன். விஜயகாந்தோடைய ஒஸ்ட் வெர்சன், தி ஒஸ்ட், வெரி ஒஸ்ட் வெர்சன் தான் இந்த விஜய். ஊழலை ஒழிக்கத்தான் நான் வந்தேன். அதை எவனாவது ஆடி காத்துல அவுள் சாப்பிட்டுட்டு இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லுங்க. எவனாவது உங்க படத்தை பார்த்து, சுறா படத்தை பார்த்து உங்களுக்கு ரசிகையாகி, இல்லைனா வந்து உதயா படத்தை பார்த்து உங்களுக்கு ரசிகனாகி, பிரியமுடன் படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு நேசிச்சு, அப்புறம் வந்து இந்த வசீகரா படத்தை பார்த்துட்டு உங்க மேல விருப்பப்பட்டு வந்து நீங்க ரொம்ப நல்லவர், ரொம்ப வல்லவர், பெண்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லவர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உங்க ரசிகையா இருப்பாங்கல்ல, முட்டாள்கள், தற்குறிகள், அடிப்படை அரசியல என்னன்னே தெரியாத, தமிழ்நாட்டை ஆளுக்கு எவ்வளவு பெரிய ஆளுமைத்தன்மை வேணும் அப்படிங்கிறது தெரியாம திமுகவுக்கு மாற்று நீங்க நினைக்கக்கூடிய, திமுக ஒரு தீய சக்தி, திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை 50 வருஷமா தின்றுச்சு, அதற்கு மாற்று நீங்கன்னு நினைக்கக்கூடிய முட்டாள்கள் இருப்பான்ல, அவங்கிட்ட போய் சொல்லுங்க நான் ஊழலை ஒழிப்பேன்னு. தன் படத்தின் வருமானத்தை மறைத்து வருமான வரித்துறையால் 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட ஒருத்தன், தன் துறையில் நடக்கக்கூடிய 100 ரூபாய் டிக்கெட்டா 1000 ரூபாய் விற்கிற பிளாக் டிக்கெட்டுடைய இதையே தடுக்க முடியாத ஒருத்தன், தனக்கு கீழே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், புசியாளர்களுடைய எல்லா பொறுப்பாளர்களும் பொறுப்பு போட்டு தரன்னு சொல்லி பல கோடி ரூபாயை தன் கட்சி பொறுப்பாளர்கிட்ட வாங்கியதை தடுக்க முடியாத ஒருத்தன். இப்போ கட்சியிலிருந்து வெளியேறி அஜித்தாவா இருக்கட்டும், மதுரையில் கூடிய ஒரு பொண்ணா இருக்கட்டும், எல்லாரும் சொல்றாங்க என்னங்க ஊழல் ஒழிப்புன்னு சொல்றாரு. அவர் கட்சியிலே வந்து சீட்டுக்கு பணம் வாங்கப்பட்டிருக்கு, அவர் கட்சியிலே மாவட்ட பொறுப்பாளருக்கு பணம் வாங்கப்பட்டிருக்கு, பணத்தை வாங்கிட்டு சீட்டும் பணத்தை வாங்கிட்டு மாவட்ட பொறுப்பு போடுற இவரு எப்படி ஊழலை ஒழிப்பாரு? வந்திருக்க போற டேஞ்சரஸ் ஃபெல்லோஸ். ஊரில் கூடிய மொத்த இந்த சிங்கம் படத்தில் சென்னையில் இருக்கிற மொத்த ரபடியும் வந்து சூர்யா உட்காரப்பார்ல, அது மாதிரி தமிழ்நாடு முழுமைக்குரிய மொத்த அக்யூஸ்டையும் கட்சியில் சேர்த்து வச்சிருக்கான். மொத்த ரவுடி, மொத்த பணக்காரன், மொத்த கான்ட்ராக்ட்காரன், கமிஷன் அடிக்கிறவன், ஊழல் பண்ணுறவன், 2 சீட்டு 3 சீட்டு ஓட்டுறவன், கஞ்சா ஓட்டுறவன், எல்லா பேரும் சேர்ந்துட்டான். தமிழ்நாட்டையே கந்தர் கோலமாக மாற்றுவதற்காக, அதாவது நரி வேட்டைமாங்கல்ல, நரி வேட்டை ஆடுவதற்காக ஒரு கூட்டம் தயாராக இருக்கிறது தாவேகா என்கிற தரப்புல. பெண்களுக்கு பாதுகாப்பு 0 விழுக்காடு இருக்காது. இவன் கூட்டத்துக்கு போன பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? கட்சி கூட்டத்தில் பாதுகாப்பு இருக்கா? கூட்டத்துக்கு வர எவனாவது போதைப் பொருள் போடாம வர்றானா? கூட்டத்துக்கு வர எவனாவது ஒருத்தன் ஒரு கட்சியில ஒரு முக்கியமான ஆள் தாவேக்கால சேர்ந்திருக்காரு, ஓட்டு கேட்டு வந்திருக்காங்க, ஏறுது பூரா காரக்குழம்ப தரையில் ஊற்றிக்கிட்டு இந்த இது கிரிப்படி படுக்க போட்டிருப்பான்ல அந்த மாதிரி வச்சுக்கிட்டு வந்து வீட்டு வாசல் நின்றுருக்காங்க. பார்த்து பதறிட்டாப்லையா, யாரா நீங்க அப்படின்னு. அவனை என்ன நேரத்தில் எந்த மாதிரி முடிவெடுப்பான்னு தெரியாது. அவன் அந்தந்த நேரத்துக்கு அப்படி ஒரு முடிவு எடுப்பான். அந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை பூரா கையில் வச்சுக்கிட்டு இவர் வந்து ஊழலை ஒழிக்க போறேன், லஞ்சத்தை ஒழிக்க போறேன், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க போறேன், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொல்றது முழுக்க முழுக்க முட்டாள்தனத்தினுடைய உச்சம், வேடிக்கை. இதையும் சில பேர் உட்கார்ந்து கொண்டு மாஸ் கிரௌடுங்கிறான். இது மாசு கிடையாது, தூசு. இன்னைக்கு எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி வந்து இவங்க வேட்பாளரை விலை கொடுத்து வாங்கிட்டாராம். 2 வேட்பாளர் போடுவீங்க, ஒரு வேட்பாளர் மாற்று வேட்பாளர், ஒரு வேட்பாளர் வாங்கலாம், மாற்று வேட்பாளருமா விலை கொடுத்து வாங்கினீங்க. பஸ் எவனாவது புயல் காத்துல பொறி சாப்பிட்டு இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லுங்க. எடப்பாடி தொகுதியில எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட தாவேக்காவோட 2 வேட்பாளர், ஒரு வேட்பாளர் ஒரு மாற்று வேட்பாளர், 2 பேருமே வாபஸ் வாங்குறாங்க. 2 பேருமே தப்பா எழுதி வச்சிட்டாங்களாம். எப்படி நடந்துச்சு? அது யார் பண்ணது? இதை யாருமே பேசும்போது அவன் துரோகின்னு சொல்லி முதல்ல வாய் துறந்ததே ஆதவர்ஜுனா. அவன் மேலதான் எனக்கு டவுட்டே இருக்கு. அவன் ஏதோ யார்கிட்டயே செட்டிங்ஸை போட்டு பண்ணிட்டான். இது வெளியே தெரிஞ்ச உடனே இது வரைக்கும் எடப்பாடியை பத்தி பேசாம இருந்த விஜய் இப்ப எடப்பாடி தொகுதியில நம்ம ரசிகர் ஒருத்தரை, நம்ம முன்னாள் ரசிகர் ஒருத்தரை நிப்பாட்டி இருக்கிறோம், அவருக்கு வந்து வேற ஒரு சின்னத்துல நமக்கு வந்து ஓட்டு போடுங்க, அந்த சின்னத்துல ஓட்டு போடுறது நம்ம சின்னத்துல ஓட்டு போடுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி இப்ப பேசிட்டு இருக்காப்ல. அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தொகுதியில எடப்பாடி வீழ்த்திருந்தானே, அது ஒரு ஊழல் ஆட்சி தானே, அது பாசிச பாஜக கூட்டணி வச்சு தானே தமிழ்நாட்டில் வருது. அப்படி என்றால் எடப்பாடி தொகுதியில உங்களுடைய ரசிகருக்கு வாக்கு கேட்டு ஏன் போகல? எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியிலிருந்து வேற தொகுதிக்கு வர தைரியம் இருக்கான்னு கேட்கற நீங்க எடப்பாடி தொகுதியில போய் பிரச்சாரம் பண்ணிருக்கலாம்ல. எடப்பாடி தொகுதி வேணாயா, உனக்கும் டிவிக்கும் டிஎம்கே தானே போட்டி. சேப்பாக்கத்துக்கு ஏன் பஸ் போல? பஸ்
சேப்பாக்கத்துக்கு ஏன் போல? குளத்தூருக்கு ஏன் பாஸ் போல? குளத்தூருக்கு போயிருக்கலாம்ல. இங்கிருந்து பெரம்பூர் போய் ஓட்டு கேட்டு குளத்தூர் இருக்கிற உங்க வேட்பாளருக்கு ஓட்டு கேட்டு போய் நடந்திருக்கலாம்ல. முதலமைச்சரை வீழ்த்தி காட்டுறா அவர் தொகுதியில. நீ என்னுடைய ரசிகனா முதலமைச்சர் ஆளா? டிவிகேவா டிஎம்கேவா ஊவா ஊவா அப்படின்னு போயிருக்க வேண்டியதானே, போய் நடந்திருக்க வேண்டியதானே, அங்கே ரோட் ஷோ போட்டிருக்க வேண்டியதானே. அன்னைக்கு முதல் ரோட் ஷோல வந்து கிரௌடு கூட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 30 நாள் இருந்துச்சுங்க. இங்கிருந்து மதுரை வந்து மதுரையிலிருந்து காரைக்குடி போய் தேவர் சிலையை ரவுண்ட் அடிச்சுட்டு ஓடிட்டன்ல அப்படின்னு ஓடி வந்த உங்களுக்கு சேப்பாக்கத்துக்கு போக தெரியல, குளத்தூருக்கு போக தெரியல, இந்த பக்கம் எடப்பாடிக்கு போக தெரியல. பாசிச பாஜக யாருக்கு ஓட்டு போடணும்? பாஜக ஓட்டு போட்ட மாதிரி தானே. அப்படின்னா நைனா நாகேந்திரன் எதிர்த்து சாத்தூருக்கு போயிருக்கலாம்ல. தூத்துக்குடிக்கு போன நீங்க, திருநெல்வேலிக்கு போன நீங்க, சாத்தூருக்கு போயிருக்கலாம். எல்லா அமைச்சர்களும் ஊழல் அமைச்சர்கள், எல்லாம் திருட்டு வழக்கு இருக்கு, எல்லாமே லஞ்ச வழக்கு இருக்கு அப்படின்றீங்களே. திமுகவுடைய முக்கியமான போர்ட்போலியோவை கையில் வச்சுக்கிற ஏவாவேலு எதிர்த்து திருவண்ணாமலையில் ஒரு வேட்பாளர் களத்திருக்கீங்களே. திருவண்ணாமலைக்கு ஏன் போல பிரச்சாரத்துக்கு? KN நேரு திருச்சி கிழக்குக்கு வந்து நீங்க திருச்சியில் KN நேருக்கு எதிராக ஏன் பிரச்சாரம் பண்ணல? அங்கேயும் தாவேக்கா வேட்பாளர் நிற்கிறான்ல. KN நேரு திரு அறிக்கையெல்லாம் போட்டீங்களா, அங்கே போயிருக்கலாம்ல. இந்த பக்கம் பக்கத்து தொகுதி திருவெரும்பூர், திருச்சி கிழக்குக்கு வந்து நீங்க பக்கத்தில் திருவெரும்பூருக்கு உங்க வேட்பாளர் நிற்கிறார்ல நவன்பட்டி விஜி, அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணிக்கலாமே. அன்பில் மகேஷ் பொய்யாமலிக்கு எதிராக அங்கேயும் போகல. மதுரைக்கு போகவே இல்லை. மதுரைக்குள்ள வந்து காரைக்குடிக்கு போன நீ மதுரைக்கு எல்லாம் ஏன் போல? மதுரைக்குள்ள மூர்த்தி அமைச்சர் இருக்காரு, PTR இருக்காரு, ஏன் அங்க போய் பிரச்சாரம் பண்ணல? திமுகவுடைய அமைச்சர்லாம் ஊழல் அமைச்சர் என்றால் அந்த ஊழல் அமைச்சரை எதிர்த்து எதற்கடா நீ பிரச்சாரம் பண்ணல? ஏன்டா அங்க போல? அங்கெல்லாம் போகாம டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டிங்கிற. ஆனா காரைக்குடிக்கு மட்டும் பிரச்சாரத்துக்கு போறா. நீ யாரை எதிர்த்து நிக்கிற? யாருக்கு எதிராக நீ அரசியல் செய்யற? யாருடைய வாக்கை பறிக்க பாக்குற? யாரு வாக்கை பறித்தால் நம்ம மேலே ஏறலான்னு பாக்குற? அப்போ உன்னுடைய அரசியலுடைய நோக்கம் என்ன? திமுகவை வீழ்த்துவதா இல்லை நாம் தமிழர் கட்சி வீழ்த்துவதா? அதையும் பார்த்துருவோம். தமிழ்நாட்டு அரசியல்ல 16 ஆண்டு காலமாக அந்த கடத்திலிருந்து நேர்மையான கருத்துக்களை முன்வைத்து தாவேக்கா குறித்து இதுவரைக்கும் கொள்கை ரீதியான விமர்சனங்களை தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய நிச்சயமான். அது இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாரு. நடிகனுக்கு ஓட்டு போட்டு நாட்டை நாசமாக்கிறார். அதை தவிர உன்னை பற்றி பேசவே இல்லை, உன்னை பொருட்டாவே மதிக்கல. அவர் கொள்கைகளை முன்வைக்கிறாரு, ஒரு மாற்றத்தை முன்வைக்கிறாரு, என்விரான்மெண்ட் பாலிடிக்ஸ் வைக்கிறாரு. சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், நீர்நிலைகளை பாதுகாக்கணும், காடுகளை கனிம வளங்களை பாதுகாக்கணும், பள்ளிக்கூட மருத்துவமனை தூய குடிநீரை தாண்டி வேற எதையும் இலவசமாக தரமாட்டேன் என்று முக்கியம் மொத்தமா மாற்று, நாமே மாற்று, நாம் தமிழரை மாற்றுங்கிற முழக்கத்தை முன்வைத்து நிற்கிறார் களத்துல. நீ மாற்றம்னு சொல்றிய, அந்த மாற்றம் என்றால் திமுக எதிராக நிற்கக்கூடிய 36 அமைச்சர்களை எதிர்த்து ஒரு இடத்துல கூட தேர்தல் பரப்புரை செய்யாத, அந்த அமைச்சர்கள் பெயரை ஒரு இடத்துல கூட உச்சரிக்காத, திமுக மாற்றா இது மாதிரியான ஒரு ஆட்சி நான் கொடுக்க போறேன்னு எந்த திட்டமும் இல்லாத விஜய் ஒரு போலி, அவர் ஒரு ஏமாற்று. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ